மார்னிங் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்தி ஃபுட்ஸ். நம்மளோட ஹெல்தி ஃபுட்ஸ் சேனலில் நியூட்ரிஷன் சம்மந்தமான ஹெல்த் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னு லெட்ஸ் கெட் ஆன் டு த வீடியோ. நல்லா ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டதுக்கு பிறகு கூட ஒரு ஸ்வீட் இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு டெசர்ட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யாருக்காவது தோணிருக்கா? அதே மாதிரி மதியத்தில் ஒரு சாக்லேட் சாப்பிடலாமா அப்படின்னு யாருக்காவது தோணிருக்கு அப்படின்னா தென் இது உங்கள் ஃபால்ட் இல்லை. இது பேர் தான் சுகர் கிரேவிங்ஸ் அண்ட் திஸ் இஸ் சூப்பர் காமன். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. இது வந்து சுகர் கிரேவிங்ஸ் அவங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு போகுது. இந்த சுகர் கிரேவிங்ஸை நேச்சுரலாக எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். டிப் நம்பர் 1, முதல்ல தண்ணி குடிங்க. நமக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரி பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகுதோ, அப்படி இல்லைன்னா நம்ம பாடியில் தண்ணி குறையுதோ, நம்ம பிரெயின் வந்து ஸ்வீட் வேணுன்ற சிக்னலை கொடுக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு டீயோ இல்லை சாக்லேட்டோ தேடுறதுக்கு முன்னாடி ஒரு கப் தண்ணி குடிச்சிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்போது உங்களோட சுகர் கிரேவிங்ஸ் கம்மியாகும். நம்பர் 2, உங்கள் சாப்பாடு தட்டை சரி பண்ணணும். நம்ம சாப்பிடும்போது வெறும் மாவு சத்தை சாப்பிட்டா கண்டிப்பாக சுகர் கிரேவ் ஆகும். ஸோ சிம்பிள் ரூல் என்னன்னா, ஒரு வாட்டி சாப்பிடும் போதும் அதில் புரதச்சத்து, அதாவது புரோட்டீனும் நார்ச்சத்து ஃபைபரும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ காலையில் ஐதர் எக்கு இல்லைனா சுண்டல் இல்லை நார்ச்சத்து இருக்க மாதிரியான மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட சுகர் கிரேவிங்ஸ் கண்ட்ரோலில் வைக்கும். பசியும் அடங்கும், தெம்பாவும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்வாப். ஸ்மார்ட் ஸ்வாப்னா ஒன்றும் இல்லைங்க, ரிஃபைன்டு சுகர்ஸ் மாதிரி பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றதுக்கு பதிலாக பழங்களை சூஸ் பண்ணலாம். இது ஒரு பெஸ்ட் வே. ஆனால் பழங்கள் எடுக்கும்போது இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. என்னன்னா, பழங்களை தனியாக சாப்பிடாம அது கூட ஒரு கையளவு பாதாம் இல்லைன்னா வறுத்த வேர்க்கடலை கூட சேர்த்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது அந்த பாதாம் நல்ல கொழுப்பும் பழத்துல இருக்கிற சர்க்கரை ரத்தத்துல கலக்கிற வேகத்தையும் குறைக்கும். ஸோ இதனால கிரேவிங்கும் சாட்டிஸ்ஃபை ஆகும், எனர்ஜியும் நிலைச்சிருக்கும். இப்போ டிப் நம்பர் 4, நல்லா தூங்குங்க. சரியான தூக்கம் இல்லைன்னா நம்ம உடம்புல பசியை தூண்டுற கிரெலின் ஹார்மோனும் அதிகமாகும், பசியை கட்டுப்படுத்துற லெப்டின் ஹார்மோனும் கம்மியா சுரக்கும். இதனால தூக்கம் கெட்ட மறுநாள் முழுக்க நாம ஹை கேலரி சுகரி ஃபுட்ஸை தேட ஆரம்பிச்சிருவோம். ஸோ 7-8 மணி நேரம் தூக்கம் கிரேவிங்ஸ்க்கான பர்மனன்ட் சொல்யூஷன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், ஸ்ட்ரெஸ், போர்டம், ஆங்ஸைட்டி, என்னங்க இந்த மாதிரியான இமோஷனல் ரீசன்ஸ்க்கு தான் நாம் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றோம். அடுத்த வாட்டி இந்த மாதிரி இமோஷ்னலாக நீங்கள் ஃபீல் பண்ணும்போது ஒரு சின்ன பாஸ் எடுத்து நான் உண்மையாகவே பசியில் இருக்கேனான்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வாக் போங்க, இல்லைன்னா பிடிச்ச பாட்டை கேளுங்க. இல்லை அதே மாதிரி கண்ணில் படுற இடத்துல ஸ்வீட்ஸை வாங்கி வைக்காதீங்க. ஆல்வேஸ் அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கிரேவிங்ஸ் வர்றது தப்பு இல்லை, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சாப்பாட்டில் புரதம், போதுமான தூக்கம், ஸ்மார்ட் ஸ்வாப், இந்த 3 தான் நம்மளோட சீக்ரெட் வெப்பன். ஸ்வீட்டை எதிரியா பார்க்காம நம்ம ஹெல்த்தை ஃப்ரெண்டாக வச்சு பாதுகாக்கணும். ஸோ இதே மாதிரி ரியல் அண்ட் நேச்சுரல் நியூட்ரிஷன் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட I'll meet you again, and it's me signing off and saying you bye bye.